NEET 2024 பாஸ் மார்க் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். ஒருவேளை நீங்க ஜெனரல் கேட்டகரி இல்ல EWS கேட்டகரியா இருக்கீங்க அப்படினா 50th percentile 2025வது வருஷம் நீட்டுக்கான ஸ்கோர் என்னென்ன ஸ்கோருக்கு என்னென்ன ஆல் இந்தியா ரேங்கிங் வந்திருக்கு அப்படிங்கற டேட்டா நம்ம இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 686. சோ இதுதான் இந்தியால ஃபர்ஸ்ட் ரேங்கிங். ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வருஷம் நீட்ல என்ன ஸ்கோர் வச்சிருந்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தமிழ்நாடு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க சொல்லிரோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க சொல்றதுன்னு நினைக்கிறேன். என்ன கட் ஆஃப்க்கு சீட் கிடைச்சது, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா சீட் கிடைக்கும், எவ்வளவு தூரம் கம்மியாகுது அப்படிங்கறது சொல்லி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் 520 to 530 மார்க் வச்சிருந்தாலும் நீங்க சேஃப் ஜோன். உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஏதாவது ஒரு சீட் கிடைக்கும். 111 மார்க் தேவைப்பட்டுச்சு. ஆனா 2025ல பிசி முஸ்லிம் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 470 to 480 வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆர். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். நீட் யூஜி ரிசல்ட்ஸ் 2025 தமிழக மாணவர்களுக்கு இந்த வீடியோல மிகப்பெரிய அளவுல இன்பச் செய்திகள் நிறைய நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லலாம். இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு எந்த கட் ஆஃப் மார்க் இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இன்டெப்தா நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோல சொல்ல போறோம். சோ இந்த வீடியோ ஆல் இந்தியா ரேங்கிங் கொடுக்கப்பட்டுள்ள இந்த சமயத்துல மாணவர்களுக்கு என்னென்ன மார்க் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி தமிழக மாணவர்களுக்கு எந்த அளவு மார்க் இருந்தா இந்த வருஷம் தோராயமாக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க சேஃப் ஜோன் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் 120 கட் ஆஃப் மார்க்ல இருந்து தொடங்கி 170 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் நீட்ல அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு குறைய போகுது. So dear students and parents, நீங்க எல்லாருமே உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யாராருக்கு இந்த வருஷம் அரசு மருத்துவக் கல்லூரியில சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி பண்ணுனீங்க சார், இது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. இது அரசு மருத்துவக் கல்லூரியில என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன மார்க் இருந்தா நீங்க சேஃப் ஜோன் அப்படிங்கிறது மட்டுமே. இனி அடுத்தடுத்த வீடியோல எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் என்னென்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கும், பிரைவேட் காலேஜஸ்க்கு என்னென்ன மார்க் இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி தெளிவாக பார்க்க போறோம். ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் நம்மகிட்ட இருந்த டேட்டாவை வச்சு இந்த வருஷம் மாணவர்கள் என்னென்ன ஆல் இந்தியா ரேங்கிங் என்னென்ன கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்காங்க, நீட் ஸ்கோருக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. அட் த சேம் டைம் லாஸ்ட் இயர் 720க்கு 720 வாங்கின மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இந்த வருஷம் இந்தியாலேயே ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது ரேங்க் 1 அப்படிங்கிறது 686 மட்டுமே. அதுவும் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு மாணவர் ரொம்ப அதிகமான மார்க் எடுத்திருந்தா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மார்க் எடுத்திருந்தா நீங்க பாஸ் மார்க், இதெல்லாம் நீங்க சேஃப் மார்க் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தின் மாணவர்களுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க இந்த வருஷம். அது என்னன்னு பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல யார் என்னென்ன மார்க் வாங்கினா பாஸ் மார்க் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னென்ன மாதிரியான ரேங்க் வந்திருக்கு, என்னென்ன நீட் ஸ்கோருக்கு என்னென்ன ஆல் இந்தியா ரேங்க் அப்படிங்கிற டேட்டாவை செகண்ட் பார்க்க போறோம். மூன்றாவதாக தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு என்ன மார்க் இருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இன்டெப்தா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் அடுத்த வீடியோஸா நீங்க எப்படி மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிற வீடியோஸும் வரப்போகுது. கவுன்சிலிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த கட்டமா நீங்க வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல நீட் 2025 கைடன்ஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அட் த சேம் டைம் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கோம். கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜஸ்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, அப்ராட்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன செலவுகள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோல நீட் 2025 ரிசல்ட் அனாலிசிஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு என்ன மார்க் தேவைங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீட் 2024 பாஸ் மார்க் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். ஒருவேளை நீங்க ஜெனரல் கேட்டகரி இல்ல EWS கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 50th percentile, அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் 686 அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து 144 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டைம் நீட்டை பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். சோ நீங்க பாஸ் மார்க்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட நீட் ஸ்கோரை வச்சு நீங்க பாத்துக்க முடியும். சோ ஜெனரல் கேட்டகரி 144 அப்படிங்கிறது பாஸ் மார்க். இதுல எத்தனை மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்க கொடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் இதுக்கு அடுத்ததா OBC கேட்டகரி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 40th percentile, which means 113 மார்க் இருந்தாலே நீங்க இந்த டைம் நீட்டுக்கு எலிஜிபிள், நீங்க MBBS படிக்க தேர்வா இருக்கீங்க. So dear students and parents, last year விட இந்த வருஷம் பாஸ் மார்க் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு.
விச் மீன்ஸ் ஒட்டுமொத்தமா 86,692 மாணவர்கள் இந்தியா ஃபுல்லா ஓபிசி கேட்டகரியில வராங்க. இதுக்கு அடுத்த கட்டமா எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 40% விச் மீன்ஸ் 113 மார்க் நீங்க வச்சிருந்தாலும் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு நீங்க தேர்வாயிருக்கீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். 31,995 மாணவர்கள் இந்தியா ஃபுல்லா எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிளா இருக்காங்க. அண்ட் தென் எஸ்டி கம்யூனிட்டிக்கும் அதே மாதிரியான மார்க் கொடுத்திருக்காங்க. 113 மார்க் இருந்தாலும் நீங்க நீட்ல வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க. ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா 13,940 எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்கள் நீட்டுக்கு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். பிடபிள்யூடி கேட்டகரி மாணவரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் தேவை, ஐ மீன் என்ன கட் ஆஃப் மார்க் தேவை அப்படிங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமா 2025 வருஷம் நீட்டுக்கான ஸ்கோர் என்னென்ன ஸ்கோருக்கு என்னென்ன ஆல் இந்தியா ரேங்கிங் வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மார்க் இருந்தா சேஃப் ஜோன் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தலாம். இதுல இந்தியா ஃபுல்லா இருக்க ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ்ல இருந்து லோயஸ்ட் ஸ்கோரர்ஸ் வரைக்கும் என்னென்ன மாதிரியான மார்க்குக்கு என்னென்ன ஆல் இந்தியா ரேங்க் வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். இது காமன் ரேங்குங்க, கம்யூனிட்டி ரேங்கோ இல்ல கேட்டகரி ரேங்கோ கிடையாது. சோ தமிழ்நாடு லெவல்ல மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 686. சோ இதுதான் இந்தியால ஃபர்ஸ்ட் ரேங்கிங். and then ஆல் இந்தியா லெவல்ல செகண்ட் ரேங்க் 682 நீட் மார்க்குங்க. and then தேர்ட் ரேங்க்கும் அதே 682, ஃபோர்த் ரேங்க் வந்து 681. இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ரேங்க்ஸ், அதாவது 237வது ஆல் இந்தியா ரேங்க் அப்படிங்கிறது 628 ஸ்கோர், 3045 583 ஸ்கோர், and then 6000வது ரேங்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா 568 ஸ்கோர். இதுல வந்து முன்ன பின்ன ரேங்க் அப்படிங்கிறது மாறும், பட் ஸ்கோர்ஸ்க்கான ரேங்க் எந்த அளவுக்கு தோராயமா இருந்திருக்கு அப்படிங்கிறதா இதுல நாங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷன். சோ இதுக்கு அடுத்ததா 11,000 ரேங்க் 552, and then 21,000 ரேங்க்னா 535 ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா இந்த ரேங்க்ல உங்க ரேங்க் வரக்கான 2,32,469வது ரேங்க் வரைக்கும் ஆல் இந்தியா லெவல்ல நீங்க வந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. 305வது நீட் ஸ்கோர் வச்சிருக்கீங்கன்னா 4,28,374 மாணவர்கள் ஒரு ஆளா நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 205 அப்படிங்கிற பட்சத்துல 7,79,709 மாணவர்களோட ரேங்க் உங்களுக்கு வந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஆல் இந்தியா லெவல் ரேங்க். இந்த மாதிரி நிறைய மாணவர்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் வச்சு லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சேர்ந்த மாணவர்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் என்ன, அதே ஆல் இந்தியா ரேங்கிங்க்கு இந்த வருஷம் வந்த நீட் ஸ்கோர் என்ன. சோ இந்த விஷயத்தை கோரிலேட் பண்ணி தான் நாங்க இந்த ஒரு அனலைசிஸ்க்கு வந்திருக்கோம். நமக்கு லாஸ்ட் இயர் டேட்டா மட்டும் இல்லாம இந்த வருஷமும் நம்ம கிட்ட பிளென்டி ஆஃப் டேட்டா இருந்தனால மட்டுமே என்ன மார்க் இருந்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் நம்ம வர முடிஞ்சது. இது பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், நாட் அபவுட் ஆல் இந்தியா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வருஷம் நீட்ல என்ன ஸ்கோர் வச்சிருந்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தமிழ்நாடு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க சொல்லிடுறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க சொல்றதுன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம கொடுப்போம். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்க்கு சீட் கிடைச்சது, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா சீட் கிடைக்கும், எவ்வளவு தூரம் கம்மியாகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓசி கம்யூனிட்டி மாணவனுக்கு 2023ல 602 மார்க் தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட் இயர் 650 மார்க் இருந்தாதான் லீஸ்ட், அதாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு சீட் கிடைச்சது. ஆனா இந்த வருஷம் ஓசி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் 520 to 530 மார்க் வச்சிருந்தாலும் நீங்க சேஃப் ஜோன், உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஏதாவது ஒரு சீட் கிடைக்கும். இந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் 120 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 2023ல 556 மார்க்குக்கு சீட் கிடைச்சது. லாஸ்ட் இயர் 618 மார்க் இருந்தா மட்டுமே சீட் கிடைச்சது. ரொம்ப அதிகமாயிடுச்சு கட் ஆஃப் மார்க், நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த வருஷம் 480 to 495 மார்க் வச்சிருந்தாலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 2025ல 135 to 140 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் குறையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இதுக்கு அடுத்ததா பிசி முஸ்லீம் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தா 2023ல 541 மார்க்குக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில சீட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் 611 மார்க் தேவைப்பட்டுச்சு. ஆனா 2025ல பிசி முஸ்லீம் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 470 to 480 வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, சார் இதுல என்னோட மார்க் வந்து நீங்க 530 கொடுத்திருக்கீங்க, ஆனா நான் 550 வச்சிருக்கேன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன், நீங்க யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல, கட்டாயம் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நான் கொடுத்திருக்க மார்க்கை விட அதிகமா வச்சிருக்கீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடலாம், உறுதியா சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நாங்க எல்லாமே இன்டெப்தா அனலைஸ் பண்ணி தான் சொல்றோம். அண்ட் தென் இந்த பிசி முஸ்லீம் கேண்டிடேட்க்கு 140 to 145 வரைக்கும் இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசி கம்யூனிட்டி மாணவனாக இருக்கீங்கன்னா 530 மார்க் 2023ல சீட் கிடைச்சதுங்க. லாஸ்ட் இயர் 602 கட் ஆஃப் மார்க், 72 கட் ஆஃப் மார்க்ங்கிறது கூடுச்சு. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு எம்பிசி கம்யூனிட்டி மாணவனாக இருக்கீங்கன்னா 455 to 460 கட் ஆஃப் மார்க் நீட்ல நீங்க மார்க் வச்சிருந்தாலுமே அரசு மருத்துவக் கல்லூரியில ஒரு இடம் கிடைக்கும்.
165 to 170 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் எம்பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 2023 448 மார்க் சீட் கிடைச்சது. 2024 530 90 கட் ஆஃப் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த வருஷம் எஸ்சி கம்யூனிட்டி மாணவனாக இருக்கும் பட்சத்துல 390 to 405 மார்க் வச்சிருந்தாலும் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இதோட கட் ஆஃப் டிக்ரீஸ் அப்படிங்கிறது 140 to 150 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை எஸ்சிஏ 35 மார்க் 2023 சீட் கிடைச்சு, 2024 463 மார்க்கு சீட் கிடைச்சது. ஆனா இந்த ஆண்டு 2025 எஸ்சிஏ கம்யூனிட்டியா இருக்கீங்கன்னா 310 to 320 மார்க் வச்சிருந்தாலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. which means 133 to 150 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் குறையறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னுமே எக்ஸாக்ட் கேசஸ் எப்ப சார் தெரிய வரும்னு கேட்டீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, கவுன்சிலிங் அப்ளை பண்ற மாணவர்களை ஒட்டுமொத்த ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு ஆல் இந்தியா கோட்டால மட்டும் இருக்க டேட்டா வச்சு யாரெல்லாம் சேஃப் ஜோன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலி எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 2023 355 மார்க்கு சீட் கிடைச்சது. ஆனா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 477 120 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு கூடுச்சு. ஆனா இந்த வருஷம் 300 to 310 கட் ஆஃப் 160 இருந்து 170 கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. which is மேக்ஸிமம் நம்ம ப்ரெடிக்ட் பண்றது என்னங்க, 120 இருந்து ஆரம்பிச்சு 170 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் குறையறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் NEET 2025 ரிசல்ட் அனாலிசிஸ், not about admission analysis. So dear students and parents, உங்களோட கட் ஆஃப் மார்க் நான் சொன்னதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன் தான், பயந்துக்க தேவையில்லை. சார் இது ஓகே, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்த வீடியோவா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கொடுக்க போறோம். இதுக்கு அடுத்துதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்க போறோம். அண்ட் தென் இதுவே நீங்க வந்து பார்த்தோம்னா அதர் கோர்சஸ் எய்ம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன மாதிரியான மார்க்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற வீடியோஸும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. இந்த லிஸ்டையும் பிடிஎஃபையும் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுலையுமே ஜாயின் ஆயிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம கரியர் கைடன்ஸ் வேணும், எம்பிபிஎஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கான அசிஸ்டன்ஸ் வேணும், எங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. பர்சனல் பெய்டு கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எனிவேஸ், யாருக்கெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த வருஷம் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாங்க பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா அமைஞ்சதுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.